ரைஸ் இங்கே பார்த்துங்க வாட்டர் கிராஸா. பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல்லாக சகதியாக இருக்குன்ட்டு. கடைசி வரைக்கும் இந்த அலை சவுண்டு கேட்கலைங்க எங்களுக்கு. பீச் அலை சவுண்டு. பீச் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்னப்பட்டு சிக்கப்பட்டு. பாருங்கள் இதுதான் நைட் பார்ட்டி. ஃபுல்லாக வந்து பாகா பீச் வந்து ஃபேமஸு நைட் லைஃப் தான். ஃபுல்லாக பாருங்கள் டிஜே போட்டுட்டு எவ்வளோ ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஃபுல்லாக எல்லாம் பார்ட்டி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேண்டில் டின்னர். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம மான்சூன் ரைடோட டே 2 வீடியோ இது, பார்ட் 2. இந்த பார்ட் 2வில் வந்து நம்ம கோவாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்பாட்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து நார்த் கோவாவில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நார்த் கோவாவில் வந்து இன்ஃபேன்டரி கம்போர்ட்டுங்கிற ஒரு ரெசார்ட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இது வந்து நார்த் கோவாவில் லொக்கேட் ஆகிருக்கு. பக்கத்தில் தான் வந்து கேலன்கட் பீச் இருக்குது. அந்த கேலன்கட் பீச்சுக்கிட்ட தான் இந்த ரெசார்ட் லொக்கேட் ஆகிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பாட் கேலன்கட் பீச்லாம் பார்த்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற நியர்பையில் என்னென்ன பீச் இருக்குது, ஃபோர்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டே 2 வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோவாவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம டே 1 வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம சேலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோவா வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்லேயே தான் இருந்தோம் நம்ம. அதனால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண டைமே இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம கோவா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். அவர் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக நம்ம வந்து கேலன்கட் பீச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே வாக்கபுளாக போயிட்டுருக்கோம். கோவாவுக்கு வந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து எல்லோரும் வீட்டிலேருந்து சமையல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க. என்ன வச்சு பொட்டலாம் கட்டிட்டு புளி சாதம் தயிர் சாதம் அப்படின்ட்டு. ஆமாம், சாப்பாடுக்கே போயிட்டுருக்குங்க. ஏன்னா இங்கே ஒரு இட்லியே வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸு, 70 ருபீஸ் ஒரு இட்லி பர் பீஸு. நேற்று அது இல்லாமல் என்ன ஒரு மன கஷ்டம்னா, நேற்று ஒரே ஒரு பனானா வாங்கினேன். அந்த பனானா வந்து 10 ரூபாங்கிறாங்க. செவ்வாழைனா கூட பரவாயில்ல, நார்மல் சின்ன பனானா. அது எப்படிலாம் மக்களை ஏமாற்றணும் அப்படி ஏமாத்துறானுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே பார்க்கிங்கு, ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டல் பார்க்கிங் இல்லை, தனியாக வெளியே பார்க்கிங்கு. செம்ம கடுப்பாக இருக்குது. பிஸ்னஸ் தான் இங்கே வந்தாலே மைண்ட் செட் என்னன்னா எல்லோரும் பிஸ்னஸாக தான் பார்க்குறானுங்க எல்லாத்தையும் டூரிஸ்ட்டு. பாருங்க வந்துட்டோம் கேலன்கட் பீச்சுக்கு. க்ளீனாக தான் இருக்கு மாப்பிள்ள. நல்லா க்ளீன் மெயின்டைனடாக தான் இருக்கு. பரவாயில்ல. இதே சென்னையிலனா மெரினா பீச்சில் அந்த இடம்லாம் அப்படியே பாதி குப்பை தான் இருக்கும். நம்ம சைடு அப்படியே தான் இருக்கும் எல்லாம் டோட்டல் பீச். நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, சேஃப்டிக்கு ஏதோ ஒன்று உள்ளே போயிட்டாங்கன்னா கூட்டிகிட்டு வரதுக்கு, இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு. சர்ஃபிங் பண்ணுவானுங்க. ஆமாம், நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குங்க கோவாவில் பொறுத்த வரைக்கும். எல்லாமே அமௌண்ட்டு தான், எதுவுமே வந்து கம்மி கிடையாது, எல்லாமே வந்து காஸ்ட்லி தான். இந்த பீச் நேம் வந்து கேலன்கட் பீச்சு. இந்த நார்த் கோவாவில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பீச் மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம கேலன்கட் பீச்சை பார்த்து முடிச்சுட்டு நம்ம திரும்ப அடுத்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். போயிட்டு நான் மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். எங்கே போகிறேன் என்னான்ட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அகோடா. ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அகோடா ஃபோட்டோ நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த குரூப்பாக ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க பாருங்க. ஐ லவ் கோவான்ட்டு எல்லாமே இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. வயசானதுலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே லைக் பண்ணுறாங்க கோவா. ஆனால் ஏன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது.
ரெண்ட்டுக்கெலாம் பாருங்கள் பைக்ஸ் நிறையா வண்டி இருக்குது பாருங்கள். ஸ்கூட்டி எடுத்து ஜாலியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க வெளியில் வந்தாங்கன்னா. பாருங்கள் போலீஸ் நின்றுட்டே இருக்கிறாங்க கையோட. எப்போ வேணால் பிடிப்பாங்க. வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்த்தா எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எல்லா இடத்துலையும் ரெண்ட்டுக்கு தான் வண்டி. நிறையா வண்டி எடுத்து வச்சுருப்பாங்க இப்போ டூரிஸ்ட்டுக்காக. அதுவும் எப்படியும் வந்து டபுள் ரேட் சொல்லுவாங்க. வண்டி 2 வண்டி மட்டும் எடுத்தாச்சுங்க. ஆனால் மீதி 2 வண்டி எதுக்கு தேவையில்லாது அப்படின்ட்டு எக்ஸ்பல்ஸ் நம்மளது ஒன்று, அப்புறம் 390 கௌரி இந்த ஒன்று எடுத்தாச்சு. நிறையா ஸ்பா வைன்ஸ்லாம் நிறையா இருக்குது. வந்தாச்சு ப்ரோ, ஃபோர்ட் அகூடா. இங்கே பாதி 2 வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேஷன் வண்டி தான் வச்சுருக்காங்க ஸ்கூட்டி. ₹50 டூ வீலர் ₹50, 4 வீலர் $100. இங்கேயே 2-3 ஸ்பாட் காட்டுது. இதோ பாருங்கள் வந்தாச்சு ஃபோர்ட்டுக்கு. செமையாக இருக்குது வெளியே பார்க்குது. ஃபோர்ட் ஆஃப் ஃபோர்ட் லைட் ஹவுஸ் மாத்திரம் போயிடலாமா? ஓகே வாங்க போயிட்டு உள்ளே போய் லைட் ஹவுஸ் பார்ப்போம். அகோடா லைட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். மேலே அந்த டாப்பில் வந்து வியூ பார்க்குற மாதிரி டோட்டல் வியூ தெரியும் போல். வாங்க போயிட்டு பார்ப்போம். ஓ, இது ஆடிட்டோரியம். சும்மா ஒரு இது ஃபங்க்ஷன் இது பண்ணால் இது கனெக்ட் பண்ணுவாங்களே, ஆடிட்டோரியம். பாருங்கள் அந்த லைட் ஹவுஸ் தான் மேலே தான் ஏறி பார்க்க போகிறோம். டாப் வியூ ஆஃப் அகோடா. பாருங்கள் இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர். ட்ரோன் கேமரா நாட் அலௌடிங்க. பொசிஷன் ஹைட்டு பாருங்கள் 18 மீட்டரு. கலர் ஸ்கீமு ஒயிட்டு. எலிவேஷன் ஃப்ரம் 85 மீட்டர். டயாமீட்டர் 2.1. போயிட்டே இருக்கே மேலே. தண்ணி மிக்ஸ் ஆகுது பார்த்தியா, 2 தண்ணியை. அந்த டார்க் கலரில் இருக்கிறது அந்த பக்கம் வந்து கிளியர் கலரில் இருக்கிறது மிக்ஸ் ஆகுது. அதுக்கு மேலே ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டெப் இருக்குது பாருங்க, எப்படி ஏறிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஆமாம், இது மேலே ஏறினாலும் பேக் அடிக்குமே. நீ போன தரேன். பாருங்கள் அகோடா லைட் ஹவுஸ் இது நினைக்கிறது. அங்கே இருக்குது பாருங்கள், அதான் அகோடா ஃபோட்டோ. அடுத்து அங்கே தான் போகிறோம். பாருங்கள் ஃபுல்லாக கடல் தான். கலர் 2 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலர் இருக்குது. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் கலரில். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லாவே கிளியராக இருக்குது. மிக்ஸ் ஆகுது, நல்லாவே தெரியுது. வாஸ்கோட காமாவா? அவங்கெல்லாம் போட்டில் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. மீன் பிடி போகிறோம் நினைக்கிறேன். மீன் பிடிக்க ஐடெக்ஸ் ஐஃபோன் எடுத்துகிட்ருக்கோம். சோலார் இதை வச்சு தான் கரண்ட் இது பண்ணுறாங்க. செம்ம கரண்ட்.
ஒரு பீச் இருக்குது சைடில், சுற்றி முற்றியும் பீச் தான். அதான் வாஸ்கோ ட காமாவா டோட்டலா? வாஸ்கோ ட காமா தெரியுது பாருங்க, இதுதான் வாஸ்கோ ட காமா ப்ரோ. அதெல்லாம் சேஃப், ஃபுல் சேஃப் ப்ரோ. தெரியுங்களா வாஸ்கோ ட காமா? பைனாக்குலர் வச்சுருக்கேன், காயின் போட்டு தான் இருக்கும். ஐஸ் இதுதான் அகோடா ஃபோர்ட் பார்த்துக்குங்க. மேலே நின்றுட்டு டோட்டல் வியூ கவர் பண்ணியாச்சு. அவ்வளோதான் அதோட ஃபோர்ட்டே, அவ்வளோதான். அந்த எண்டுலேருந்து வேணால் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். டோட்டலாக இது எல்லாமே அகோடாவாக தான் சேரும் போல். ஃபோர்ட்டு ப்ளஸ் லைட் ஹவுஸ், அதே மியூசியமும் இருக்குது இங்கே. ஓகே, அடுத்த ஸ்பாட் போகலாம். See guys, this is லைட் ஹவுஸ். இந்த லைட் தான் வந்து டோட்டலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. கீழே இருந்து பார்த்தா தான் விசிபிள் இருக்கும், அந்தளவுக்கு ஃபுல் விசிபிள் இருக்கும். ஃபோர்ட் உள்ள வந்தாச்சுங்க. சரி வந்துட்டோம், பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்ட்டு உள்ள வந்துச்சு. சைடில் பாருங்கள் ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது, தெரியுது பாருங்கள், அதான் ஃபோர்ட். அகோடா ஃபோர்ட் இந்த நேம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் வாங்குறாங்க பர் பர்சனுக்கு, அடல்ட்டுக்கு. ஃபாரினர்ஸ் வந்து 100 ருபீஸு. இந்த இங்க இருக்கு கேப். கீ பிளான் அப்பர் ஃபுட் அகோடா. இந்த கீழே இருக்கு ப்ரோங்க என்ட்ரன்ஸ். அவ்வளோதான், உள்ள போக போகிறோம். பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். ஒர்க்கிங் டெஸ்ட் இவ்வளோ கூட்டமாக இருக்கே. மேலே படிக்கிட்டே ஏறுது அதுக்கு மேலே. பாருங்க அதோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா மகாதேவ் டெம்பிள் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க மெமரிஸ்க்கு. எஸ்பி ஆஸ்டின் சர்ச் காம்ப்ளெக்ஸ். அகோடா ஃபோர்ட் பாருங்க. இப்போ ஆஃப்டர், இப்போ பிஃபோர் பாருங்க அப்படி இருந்திருக்கு. பாருங்க அப்படி இடிஞ்சு போய் இருந்திருக்கு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அகோடா ஃபோர்ட்டு. இப்போ நம்ம போகிறதாங்க. ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாம் ஆமாம், முடிச்சுட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. அவ்வளோதான், நேராக பட்டர்ஃப்ளைக்கு தான் போகிறோம் நம்ம இப்போ. ஏன்னா இப்போ நாங்கள் 2 விசிட் பண்ண 2 ஸ்பாட்டுமே வந்து பெருசாக வந்து எப்படி சொல்கிறதுனா கோவா மாதிரி இல்லை. வாங்க ஏறி நின்று வியூ பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. இப்படி போயிடலாமா? பாருங்க வியூ எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஆக்சுவலாக அந்த லைட் ஹவுஸ் அங்கே இருக்குது பாருங்கள், அங்கேருந்து பார்த்தோம் அந்த லைட் ஹவுஸ்லேருந்து இந்த வியூவை, ஃபோர்ட் வியூவை. இப்போ ஃபோர்ட்டுக்கே வந்தாச்சு.
சும்மா வந்தால் ஸ்பெயின் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். மேலே ஏறி வியூ பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே இருக்கானுங்க ஒரு பாய்ஸ். மேலேன்னு பார்த்தா அப்படியே தான் அதே வியூ தான், ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேங்க, நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறது தான் நல்லது. இன்னும் இருக்கிற டைமுக்கு அதையாச்சும் அடுத்த ஸ்பாட்டாச்சும் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு த ஸ்பாட். ஓகேங்க, நான் போயிட்டு மோட்டோ விளையாட கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து என்ன ஸ்பாட் போகிறேன்னுட்டு. இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை பீச் நோக்கி கிளம்பியாச்சு. போர்ட்டை கவர் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது கோவாவில். அது இன்றைக்கி தான் அப்படியான்னு தெரியல. மழையும் வருது, செம்ம ஹாட்டாகவும் இருக்குது. கைஸ் பார்த்துங்க, எகைன் நம்ம வாய்ஸ் நோட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்லோவாக இருக்கப்போ வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்டிருக்கோம். அதே நம்ம வந்து ரைடிங்கில் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸே கிளியராக கேட்டிருக்கு. அந்த வின் பிளாஸ்ட் மட்டும் தான் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்வாரி பிரிட்ஜுன்னு ஒரு கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்வாரி பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே செகண்ட் லாங்கஸ்ட்டு கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே கனெக்டிங் ஆகுனா நார்த் அண்டு கோவா, சவுத் கோவாவுக்கு கனெக்டிங் ஆகுது இந்த ரோடு. லைக் பனாஜிலேருந்து வாஸ்கோட காமா அங்கே கனெக்டிங் ஆகிற ரூட்டு தான் இது. பயங்கரமாக பிளான் பண்ணி ரொம்ப ஹைஜீனிக்காக கட்டியிருக்காங்க பாருங்கள். அடுத்து போக போக காட் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த காட் ரோடு போகிற வழியில் செம்ம க்ரீனிஷாக இருக்குங்க. இப்படியே நேராக போனாலே கோகர்னாவே போயிடலாம். ஏன்னா இப்போ நாங்கள் இந்த காட் ரோடு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கோகர்னாவுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. போயிட்டே இருந்தோம். நல்ல மழை, சரியான மழை வந்துட்டு இருந்துச்சு. ரெயின் லைட்ஸ்லாம் முன்னாடி ரெயின் லைட்ஸ்லாம் போட்டுட்டு போனதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. டே 1 இப்படி நினைஞ்சிட்டு வந்தோமோ அதே மாதிரி திரும்ப மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல அடமழை. அதனால் இன்னும் மைக்கு கேமரா இருக்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கேட்காம போயிடுச்சு. அதனால தான் நம்ம கண்டினியூஸாக வந்து இந்த 2-3 கிளிப் மட்டும் வாய்ஸ் நோட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. நாங்களும் போயிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட போயிட்டு ஒரு 60 கிலோமீட்டருக்கு போய் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு கட் ஆணுச்சு அந்த பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு. அந்த பட்டர்ஃப்ளை பீச் இங்கே தான் இருக்கான்ட்டு எங்களுக்கு கடைசி வரைக்கும் கான்ஃபிடெண்ட்டாகவே இல்லை. ஏன்னா இன்னொரு ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். செம்ம டர்ட் ரோடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. செம்ம டர்ட்டாக இருந்துச்சு ரோடு. போனதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல ஒரு ஆஃப் ரோடும் இருந்துச்சு. போகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து இங்கே தான் பீச் இருக்கானே நம்ப முடியல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரெக் பண்ணி போன பிறகு பீச்சை பார்த்த பிறகு தான் எங்களுக்கு வந்து மனசுக்கே ஒரு ஆறுதல் இருந்துச்சு. வழி பஸ் இருக்கானே தெரியல ப்ரோ. இவங்கள்ட்ட கேளுங்க ப்ரோ. பட்டர்ஃப்ளை பீச் தான் ஒரு வேளை வந்துட்டோமா பக்கம். எடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி வந்து இங்கே பாருங்க, ஆஃப் ரோடும் ஓட்டுறோம், ஆன் ரோடும் ஓட்டுறோம், காட் ரோடும் ஓட்டுறோம். டெய்லியும் மல்டிபிள் ரோட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். ஓ, இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது போலங்க. 100 रुपीज़ एंट्री आने पार्किंग दोनों का. यहाँ से 2.5 किलोमीटर है. 2.5 किलोमीटर 2.3 का पार्किंग है भैया. 200 मीटर वॉक है 5 मिनट. அதிகம் தான் டிக்கெட் ரேட்டு. 100 ரூபா வரும் வண்டிக்கு. ப்ரைவேட் இடமா, அதனால தானா. அப்புறம் அவங்க வாங்கலாம். என்னாச்சு, பிளாஸ்ட் போட்டு வராங்க. ஏற்றிடலாம் அப்படி இருக்கும்.
எரிச்சிட்டு வரலாம். வண்டி உழுந்து சொல்லாதீங்க. சிங்கிள் போகிறப்ப பிரச்சனை இல்லை. அண்ணா கிளி எப்படி இருக்கு பாருங்க. அந்த மழை வந்தால் இந்த இடம்லாம் நான் ரொம்ப நாஸ்டியாக இருக்கும். ஜீப் மட்டும் தான் அனுப்பிட்டு நினைக்கிறேன் மழை வந்தால். இறக்கிட்டானா? ஐஸ் இங்கே பார்த்துங்க, வாட்டர் கிராஸா. வாட்டர் கிளாஸாக இருக்கு, பரவாயில்லைங்க. ஸ்கூட்டியே வரானுங்க பாருங்களா. இவனுங்களாம் என்ன பண்ணுறது? ரெண்ட் கொடுத்தாலும் தூக்கு தூங்கிடுவான். இதே போயிடலாம். பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல்லா சகதியா இருக்குன்ட்டு. ஆமா வேண்டா அது பசங்க வருமானம் தான் தெரியல. அது தெரிஞ்சு கடைசி வரைக்கும் அப்படிதாங்க இருக்குது. அட 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 என்ன மாடி. நான் பார்க்கலாம், தாண்டி வருவோம் தான் பார்க்கலாம். ஓட்டிடுவோம். கடைசி வரைக்கும் அந்த பட்டர்ஃப்ளை பீச்சு போகிற மாதிரி தெரியல, இப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். பட்டர்ஃப்ளை ஃபுல் டேர்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கோம் இந்தியா. இங்கே தான் ட்ரெக்கிங் போகணும் போல். கைஸ் ஃபைனலி பட்டர்ஃப்ளை பீச் வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரெக்கிங் ஸ்டார்ட். எவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணி போக போகிறேன்னு தெரில இந்த ஃபால்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு பே இது அப்போ இதுக்கு மாடா ஃபஸ்ட்டு பே. இங்கேயும் வண்டி விடுற மாதிரி தான் அப்படியே விட்டு வந்துருக்கலாம். செம்ம டர்ட் ரோடுங்க இன்னைக்கு. தாண்டா போயிட்டு மட்டும் ஹைலைட்டாக இல்லாமல் இருக்கட்டும். இது உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த அலை சவுண்டு கேட்கலைங்க எங்களுக்கு. பீச் அலை சவுண்டு. இந்த பீச் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்னப்பட்டு சிக்கப்பட்டு ஃபுல் டென்ஸாக போயிட்டுருக்கு இந்த ட்ரெக்கிங். பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன். அலை சவுண்ட் நல்லா கேட்குது. ஓ ஓரளவுக்கு விசிபிள் ஆகுது.
வந்தாச்சுங்க. வா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு. வாவ், ப்ரோ மஜாவா? ஃப்ரீயா இருக்குது ப்ரோ. கொஞ்சம் குட்டி வலி போகுது. அப்படியே ஏறினா மேலே டாப்பிங் எங்க சைடில் போகுது. ப்ரோ நமக்கு இங்கேருந்து பார்த்தா வியூ நல்லா இருக்கே ப்ரோ. பீச் பார்த்து கைஸ் ஃபைனலி ரீச். இங்கே பாருங்க, இதுதான் பட்டர்ஃப்ளை பீச். இன்ஸ்டாவில் பார்த்தது வேறு மாதிரி இருந்துச்சு. வழியாக நம்ம இந்த டேர்ட் ரோடு ஆஃப் ரோடெலாம் ஓட்டிட்டு பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு வந்துட்டோம். இது வந்து சவுத் கோவாங்க. இந்த பட்டர்ஃப்ளை பீச் வந்து சவுத் கோவாவில் இருக்குது. கரெக்டாக கேலன்கட் பீச்சிலேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் வருது. நல்லா இருக்குது, தனியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பெருசாக க்ரௌடு இல்லை. பாருங்கள் எப்படி வரும்னா ஒரு தீவுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ஹைட்டில் ஏறினுச்சு. நாங்கள் ஏறுறப்ப ஹில்லில் ஏறி தான் வந்தோம். ஹில்லில் ஏறி கீழே இறங்கி நல்ல ஒரு ஸ்லோப்பில் இருக்குது. தனி தீவில் தான் இருக்குது இந்த பீச்சு. என்ன குளிக்க தான் அலௌட் இல்லைங்க. மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க ஜாலியாக. வில்லேஜ் பஞ்சாயத் அகௌண்டா வில்லேஜுங்க இது. வர்த்தா இருக்குது வந்ததுக்கு. ஓகே, இந்த ஸ்பாட் இதோட எண்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாகா பீச்சுக்கு போகலாம். மேக்ஸிமம் நைட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். நைட் லைஃப் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம பீச்சை பார்த்து முடிச்சுட்டு திரும்ப வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். திரும்ப அந்த வழியாக தான் போக போகிறோம். ஸோ வரப்போ நான் கவர் பண்ணியாச்சு. பாகா பீச்சுக்கு போயிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. ஸ்டே டியூன். வந்தாச்சுங்க பாகா பீச்சுக்கு. வண்டி வந்து பார்க் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு பார்ப்போம் பீச் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க, அவங்களோட நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பாகா பீச் உள்ளே வந்தாச்சுங்க. பார்ப்போம் இப்படி என்ன தான் இருக்குன்னு பாகா பீச்சில். ஏய் தலைவா, வழிவிடு வழிவிடு, அண்ணன் வரான் வழிவிடு. பாருங்க, இதுதான் நைட் பார்ட்டி. ஃபுல்லாக வந்து பாகா பீச் வந்து ஃபேமஸே இந்த நைட் லைஃப் தான். ஃபுல்லாக பாருங்கள், டிஜே போட்டுட்டு எவ்வளோ ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஃபுல்லாக நல்லா பார்ட்டி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. कैंडल डिनर பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக இங்கே இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டிங் வரைக்குமே வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி பார்ட்டி வித் டின்னர் ட்ரிங்க்ஸ் தான். சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. பீச் இந்த டைமில் வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. நம்ம மெயினாக வந்தது இந்த நைட் லைஃப் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
டிஜே போட்டுட்டு செம்ம ஃபன்னு, ஃபுல் வைபிள் இருக்காங்க எல்லாரும். மெயினாக வந்து நிறைய பேர் இந்த பார்ட்டி பண்ணுறது வந்து பாகா பீச்சில் தான் வந்து பார்ட்டி பண்ணாங்க. நைட் லைஃப் இங்கே தான் வந்து செம்ம கிராண்டாக இருக்கும். மழை வேறு வருதுங்க. ஓ ஷிட். கைஸ் நல்ல மழை இங்க பாருங்க. திடீர்னு நம்ம பையன் எவ்வளவு கேஷ் வந்துட்டு இருக்கான் பாருங்க தகவல். அவனுக்கு நினைச்சு பழகிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ரைட்ல. என்னப்பா ஸ்லோமா என்ட்ரியா? இவ்வளவு அழகா ஜாலியா வந்துட்டு இருக்க. நல்லா மழை திடீர்னு எல்லாம் ஃபன் பண்ணி வைப்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு மழை வந்து கெடுத்து விட்டுச்சு ராத்தியா. கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. லைட்டிங்ஸ் இந்த டிஜே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சைடில் இந்த பாகா பீச்சில் இந்த டிஜேஸ்லாம் என்ஜாய் பண்ணேன். அதுக்காக ஓகே கைஸ், இதோட அந்த பாகா பீச்சை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரிட்டர்ன் நம்ம ரூம் தான் போக போகிறோம். ஓகே, நம்ம ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். கைஸ் ஃபைனலி ரூம்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம இன்ஃபேன்டரியா கம்ஃபர்ட் ரெசார்ட்டுக்கு. இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஸ்பாட்டை கவர் பண்ணிட்டோம். 12க்கு வந்து ரீச் ஆகிருக்குங்க. 12:05க்கு ரைடை ஸ்டார்ட் பண்ண எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி டுடே ரைடை ஸ்டார்ட் பண்ணது 10 மணிக்குங்க. கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. பட் கோவாவில் வந்து ஒரு 4 ஸ்பாட்டை கவர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கேலன்கட் பீச், பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலன்கட் பீச். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்கோடா ஃபோர்ட். தேர்டு பட்டர்ஃப்ளை பீச்சு. லாஸ்ட்டாக கவர் பண்ணது நம்ம பாகா பீச்சுங்க. இதெல்லாம் கவர் பண்ணிட்டு வரதுக்கே இன்றைக்கி 12:05 ஆயிடுச்சு. இந்த டே 2ஓட பார்க்கில் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சது 4 ஸ்பாட்டு தான். அதுவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்ததுனால மெயினாக வந்து நமக்கு இந்த பட்டர்ஃப்ளை பீச் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸு. இங்கேருந்து 100 கிலோமீட்ரு. அது ஒன்று தான் நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் நம்மளால் மற்ற ஸ்பாட்டை பெருசாக கவர் பண்ண முடியல. ஸோ இன்னையோட கோவா சீரியஸ் எண்ட் ஆக போகுது. அவ்வளோதான், மேலே போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம மகாராஷ்டிரா சீரீஸை பார்க்க போகிறீங்க. நாளைக்கு 3rd பார்ட்டில் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம மகாராஷ்டிரா போவோம். ஸோ அதுக்கான வணக்கம் ப்ரோ. சிறப்பாக இருந்துச்சா ப்ரோ இன்றைக்கி? நாங்கள் என்கிட்ட தான் கீயாக இருக்குது, நான் வந்தால் தான் உள்ளே போவீங்க. வாய்ப்பு இல்லை ராஜா. ஸோ அவ்வளோதாங்க, இனிமேல் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்க தான் போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோவாவை வந்து ஒரு 4 ஸ்பாட் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம மகாராஷ்டிரா ரைடை பார்க்க போகிறீங்க. மகாராஷ்டிராவில் கவர் பண்ணக்கூடிய ஸ்பாட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் எங்கெங்கே போகிறோம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை, see you soon. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.